மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் நோன்பை விட்டுவிடச் சலுகை பெற்றுள்ளனர். சலுகை மட்டுமின்றி மாதவிடாய் நேரத்தில் நோன்பை கண்டிப்பாக விட்டுவிட வேண்டும் என்றும் விடுபடும் நோன்பை வேறு நாட்களில் நோற்றுவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இருந்த காலத்தில் நாங்கள் மாதவிடாய் ஏற்பட்டு தூய்மையடைவோம். அப்போது விடுபட்ட நோன்பை கலா செய்யுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிடுவார்கள். விடுபட்ட தொழுகைகளை கலா செய்யுமாறு கட்டளையிட மாட்டார்கள். அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நூல் முஸ்லிம். மாதவிடாய் காலம் என்பதை பற்றி பெரும்பாலான பெண்கள் தவறாகவே விளங்கி வைத்துள்ளனர். மாதவிடாய் என்பது உடற்கூறு, வாழ்கின்ற பிரதேசம், உணவு பழக்கம், வயது ஆகியவற்றை பொறுத்து வித்தியாசப்படும். எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கணக்கில் மாதவிடாய் வெளிப்படாது. சில பெண்களுக்கு ஓரிரு நாட்களிலேயே மாதவிடாய் ஏற்பட்டு நின்றுவிடும். இவர்கள் மாதவிடாய் நின்றவுடன் நோன்பு நோற்க வேண்டும். இன்னும் ஒரு வாரம் ஆகவில்லையே என்றெல்லாம் நினைக்க கூடாது. அதுபோல் சில பெண்களுக்கு 15 நாட்கள் கூட மாதவிடாய் நீடிக்கலாம். அவர்கள் 15 நாட்களும் நோன்பை விட்டு விட வேண்டும். இந்த விஷயத்தில் பல பெண்கள் அறியாமையிலேயே உள்ளனர். மேலும் பெண்களிடம் இன்னொரு அறியாமையும் உள்ளது. புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நோன்பை விடக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது என்று எண்ணி மாதவிடாயை தள்ளி போடச் செய்யும் மாத்திரைகளை சில பெண்கள் உட்கொள்கிறார்கள். ஹஜ்ஜின் போதும் இது போன்று நடந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் பெண்களுக்கு இயற்கையாக வழங்கியுள்ள தன்மையை மாற்றுவது அல்லாவின் திருப்தியை பெற்று தராது என்பதை இவர்கள் உணர வேண்டும். மாதவிடாய் என்பது அல்லாஹ் செய்த ஏற்பாடாகும். ரமலானில் சில நாட்கள் நோன்பு தவறி விடுவதால் ஆண்களுக்கு கிடைக்கும் நன்மையில் சிறிதும் பெண்களுக்கு குறைந்து விடாது. விடுபட்ட நோன்பை வேறு நாட்களில் கலாத் செய்துவிடும் போது புனித ரமலானில் நோன்பு நோற்ற அதே நன்மையை இவர்களும் அடைவார்கள். அல்லாஹ் மனிதர்களுக்கு சிறிதளவும் தீங்கு இழைக்க மாட்டான். மாறாக மனிதர்கள் தமக்கே தீங்கு இழைக்கின்றனர். திருக்குரான் அல்லாஹ் அணுவளவும் அநீதி இழைக்க மாட்டான். அது நன்மையாக இருந்தால் அதை பன்மடங்காக பெருக்குவான். தனது மகத்தான கூலியை வழங்குவான். திருக்குரான் மாதவிடாயை அவனே ஏற்படுத்திவிட்டு அந்த காலத்தில் நோன்பு நோற்க வேண்டாம் என்று அவனே கட்டளையிட்டுவிட்டு அவர்களின் கூலியை அவனே குறைப்பான் என்பது இறைவன் விஷயத்தில் கற்பனை செய்து பார்க்க முடியாததாகும்.